السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. சங்கை மிகுந்தவர்களே, அல்லாஹ்வின் பெண் கிருபையினால் அவனின் மிக மேலான அருளால் ரமதானின் பிறை 1 முதல் 30 வரைக்கும் சுவனம் என்ற தலையங்கத்தில் சில நிகழ்வுகளை நாம் சொன்னோம், செவிமடுத்தோம். சுவாசீரமான முறையில் அதற்குண்டான கேள்வி பதில்களை இந்த இபாதுர் ரஹ்மான் சங்கத்தினர்கள் இளைஞர்கள் முன்வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதில் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்திருக்கிறார்கள், பார்ப்பார்களா, பார்த்தார்களா, பார்த்திருக்கிறார்களா என்ற அடிப்படையில் தான் பார்ப்பதற்கு இந்த பிள்ளைகள் ஒரு முயற்சியினுடைய ஒரு நோக்கம் கேள்வி பதில். அல்லாஹ் கிருபையினால சென்ற வருடம் கியாமத்தினால் அடையாளங்கள், இந்த வருஷம் சுவனம். உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிள்ளைகளுடைய மிகப்பெரும் ஒரு முயற்சியும் ஆர்வமும் என்னை கூட கிதாபுகளை பார்ப்பதற்கு தூண்டியது. எனவே அருமையானவர்களே, இந்த பிள்ளைகளுடைய முயற்சி, ஒரு ஆர்வம், ஒரு தூண்டுதல் இந்த கேள்வி பதிலை வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் பல ஊர்களிலும் பல இடங்களிலும் இதை ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தை ஒதுக்கி பார்த்திருக்கிறார்கள் என்பதை அடையாளமாகத்தான் கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டவர்கள் 3 பேர்களுக்கு 3 விதமான பரிசுகள் வழங்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிள்ளைகளுடைய கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அந்த கேள்விகள் கேட்ட பிறகு நான் அந்த பிள்ளைகள்கிட்ட விசாரிக்கும் போது, எப்பா எப்படிப்பா கேள்வி கேட்டீங்க, அதை கொஞ்சம் காட்டுங்களேன், எந்த விதத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி கேள்வி கேட்பாங்களா, இப்படி கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வித்தியாசமாக கேட்டிருக்கிறாங்க. அந்த வித்தியாசமாக கேட்ட கேள்வியிலும் கூட நல்ல விதத்தில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சென்ற வருடமும் பெண்கள் தான் பரிசை வாங்கினார்கள், அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். இந்த வருடமும் சுப்ஹானல்லாஹ் பெண்கள் தான் அதை பார்த்திருக்கிறார்கள், பரிசை வாங்கி போகிறார்கள் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, இதுபோல எல்லா காரியங்களிலும் நம்மை ஈடுபடுத்தி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் வாழ்வதற்கும் நாளை சுவனவாசிகளாக வாழ்வதற்கும் அல்லாஹ் நமக்கும் இபாதுர் ரஹ்மான் சங்கத்தினர்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. 30 நாட்களில் பேசப்பட்ட செய்திகளிலிருந்து 30 கேள்விகள் கேட்கப்பட்டு சுப்ஹானல்லாஹ் அதிலே 3 பேர்கள் அந்த பரிசை, தக்க தகமான பரிசு தொகையை தட்டிச் செல்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அதில் 3வது பரிசை தொகையை பெறக்கூடியவர்கள், அதாவது நம்ம மண்ணுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, நாகூர் ஷரீஃபை சார்ந்தவர்கள் ஷம்சுல் நிசா அவர்கள் 3வது பரிசினுடைய தொகையை இன்ஷா அல்லாஹ் பெறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அந்த செய்திகளை பார்த்துருக்கிறாங்க. அதுபோல சுப்ஹானல்லாஹ் நமது நாகூர் ஷரீஃபை சார்ந்தவர்கள் அஹ்மது நாச்சியார் அவர்கள் 2வது பரிசினுடைய தொகையை பெறுகிறார்கள் என்பதை நாம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 1வது பரிசு அசத்து, அதுவும் நம்ம நாகூர் தானா, அது நமது நாகூர் தானா அப்படின்னு நாகூர் வாசி கேட்கலாம், அது முறையும் இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நமது நாகூர் ஷரீஃப் வாசிகளும் சொல்வார்கள், சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சுப்ஹானல்லாஹ் அது எல்லாம் விட தாண்டி நாகூர் ஷரீஃபை போன்றுள்ள ஊர், பக்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு உட்பட்ட ஊர், பரக்கத்தான ஊர், நமது மாதுஷா நாயகம் கடந்து வந்த ஊர் நாகூர் ஷரீஃபுக்கு. அந்த ஊரை கடந்து தான் வந்தார்கள். கூத்தாநல்லூரை சார்ந்தவர்கள். நுஸ்ரத்து ருக்கையா பேர் நல்ல, அல்லாஹ் தஆலா பரக்கத்தான பேர், உதவி பெற்ற பேர். நுஸ்ரத்து ருக்கையா என்ற பெண், என்ற அன்பு சகோதரி முதன்மை பரிசினுடைய தொகையை பெறுகிறார்கள். சங்கமிக்கவர்களே, எல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா எப்படி சுவனத்தை பற்றி பேசுவதற்கும் முயற்சி எடுத்தார்களோ சகோதரர்கள்,
அதுபோல பேசிய எனக்கும் பேசுவதற்கு தூண்டியதற்கு இபாதுர் ரஹ்மான் சங்கத்தினர்களுக்கும் இதை ஒவ்வொரு நாளும் முறை கொண்டு பார்த்த உங்களுக்கும் இதற்காக பதில் சொல்ல வேண்டும் என்று நோட்ஸ் எடுத்து அதை குறிப்பாக ஆக்கி கொண்டவர்களுக்கும் இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஒத்துழைப்பு செய்தார்கள் அவர்களுக்கும் எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் இரு உலகத்திலும் அல்லாஹ் வெற்றியாக்கி தந்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்தல்வானாக. மறுமையில் மன்னர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்குரியவர்களாக அல்லாஹ் உலகத்தில் வாழச் செய்து மன்னரை முதல் மஹ்ஷர் மைதானம் தொட்டு ஏன் சுவனத்தின் நுழையும் பொழுதும் கூட அண்ணல் பெருமானோடு குடும்பத்தோடு நுழையும் பாக்கியத்தை, சுவனத்தில் நுழைந்து குடும்பத்தோடு நபியின் சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.